பண நெருக்கடியை பார்த்து பெருசு நினைக்காதீங்க. அதை விட பெரியவருடைய கரை ஓடி தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா உடனே பெரிய கோழி என்ன பண்ணும்? எல்லா குஞ்சுகளையும் என்ன பண்ணுவது? தன்னுடைய நக்கைகளை மூடிக்கும், பாதுகாத்துக்கும். அதே போலதான் ஏசப்பா கூட உனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, உனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, உனக்கு எப்பெல்லாம் உத்தரவு வருதோ, அப்பெல்லாம் கரத்தினால என்ன பண்ணுவார்? உங்களை மூடிக்கொள்வார். நீ பலவீனமாக இருந்தாலும், நீ பலத்தோடு இருந்தாலும், நீ வறுமையில் இருந்தாலும், இல்ல நீ செழிப்பா இருந்தாலும், நீ வாடகை வீட்டுல இருந்தாலும், நீ சொந்த வீட்டுல இருந்தாலும், கர்த்தரும் கூட இருக்கிறாரு. நம்புங்க. அந்த சிங்க கெபியில ஆண்டவர் அந்த தாவியோடு கூட இருந்தார். இந்த துன்பத்தின் நடுவிலே நம்மோடு கூட கர்த்தர் இருப்பதினால் தான் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். வியாதியை பார்த்து பயப்படாது. இந்த வியாதி என் வாழ்க்கை என்ன செய்யும்? இந்த போராட்டம் என்ன செய்யும்? இந்த துன்பம் என்ன செய்யும்? இந்த வறுமை என்ன செய்யும்? சிங்கம் தானியேலை ஒண்ணும் செய்யல. அடுத்தது சத்தமா வியாதி உங்களை